கவின் சார், ஒரு 2-3 நாளா அந்த லேடிஸ் கெட்டப்ல இருந்திருப்பீங்க. உங்களுக்கு எப்படி ஃபீலா இருந்தது? பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் இருக்கு? அண்ணா பயங்கர கஷ்டம்ண்ணே. நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுமே ஏதோ இவங்களோட விரிவா சொல்லுங்க. அசிஸ்டன்ட் ஒரு அக்கா வருவாங்க. அவங்க எல்லார்ட்டையுமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன்லாம் இவங்களுக்கு உள்ள குத்தும்னு நினைக்கிறேன். ஆனா காமிச்சிக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு தனித்திறமை. எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போறேன் ஃபுல்லா அந்த அப்படியே தேஞ்சா ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த ஜிமிக்கியா ஜமுக்கியா ஏதோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேட்டர்ன் போல அது. அதை அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர். சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்ண்ணே. ஏன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல, அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அது மெனக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு. ஸோ அதெல்லாம் இனிமேல் யாருமே யாராவது கலாய்ச்சா நானே கேட்பேன், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி. கவின் சார் என்ன உங்களுக்கு மைக்கே தேவையில்ல போலேன்னு சொல்லுங்க. சார் நான் வந்து ஒரு ஓவரால் பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே இளன் முடிச்சு கொடுத்துருக்காரு படத்தை. சார் நீங்க கவின் சார் நீங்க வந்து அதிகமா வந்து கோடிகள் சம்பளம் கேட்கறதாகவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்றதுல ரொம்ப சிரமம் இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஓகே ஓகே, அதுக்கு பதில் சொல்லணுமா? அதுவும் நான் அந்த ரூம்லேயே சொல்லியிருந்தேன், திரும்பவும் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம். இந்த படம் டெஃபினட்டாக டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அட் த சேம் டைம் இங்கே சம்பளம் டிபேட்டபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூசருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்கானலாம் இங்கே யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது. இப்போ நீங்கள் எந்த பத்திரிக்கையில் வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. ஐ மீன் இல்லைண்ணே, எனக்கு என்ன, நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லேயோ நம்ம இது பண்ண மாட்டோம். நிச்சயமாக நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம். அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது, நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும். இப்போது நான் வந்து கணக்காலம் கலங்கள் சீரியல் நடித்தேன். அதில் என்னோடய சம்பளம் ஸ்டார்டிங்லாம் 1000 ரூபாய். சீரியல் முடித்து நான் ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் 6000 ரூபாய். ஸோ அந்த 6000 ரூபாவை தீர்மானிக்கிறது 3000, 3000 தீர்மானிக்கிறது 1000, இப்படி தான் இருக்குது. ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ, அந்த மார்க்கெட்டில் எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கிறதே தவிர இங்கே தனிப்பட்ட இதில் யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது. ப்ளஸ் என்னால் படம் வந்து இதுதான் எனக்கு 4வது படம். இந்த 4வது படமே வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போது லிட்டரலாக 1 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்கு. இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்களில் நோ சொல்லியிருக்கேன். பட் ஆனால் அந்த நோ சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். அவங்க வெயிட் பண்ணுற நேரத்தில் நிச்சயமாக எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம். இதெல்லாம் தான் காரணங்கள். சுவாரஸ்யத்துக்காக இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக அது பேசுறது கூட நல்லா இருக்கலாம். மற்றபடி ஃபேக்ட்ஸ் இதுதான் சார். இந்த ஒரு சார் 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 அடுத்த 2 படத்தில் ஹீரோயினே கிடையாதுண்ணே. நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், அந்த படத்தில் ஹீரோயின் கிடையாது. அதுக்கடுத்து ஒரு படம் பண்ணுறேன், அதுலேயும் ஹீரோயின் கிடையாது. இந்த படத்துலேயும் நான் கதை மட்டும் தான் கேட்டேன், ஹீரோயின் தான் இந்த இவர் தான் கூப்பிட்டு வந்தார். கடைசி கொஸ்டின் இது கடைசி கொஸ்டின் சார். கடைசி கொஸ்டின் இது சார். ஹலோ சார், இந்த கொஸ்டினுக்கு வந்து டைரக்டா இருந்தாலும் சரி, ஹீரோ இருந்தாலும் சரி, யார் வேணா பதில் சொல்லலாம். சரிங்களா? கவின் ஸ்டார். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு படத்தோட ஹீரோ வந்து ஒரு பேர் சொல்லி ஒரு ரஜினியின் ஜெயிலர் அப்படிதான் வரும். இது என்ன கவின் ஸ்டார்? யாருக்கு மென்ஷன் பண்றீங்க? யார் குறிப்பிட்டு சொல்ல வர்றீங்க? அதுக்கப்புறம் வந்து 2 ஹீரோயின். ஒரு ஹீரோயினை சமாளிக்கிறது பெரிய விஷயம். சரிங்களா? புது ஹீரோயின், ஒருத்தருக்கு தமிழ் தெரியல, எப்படி சமாளிச்சிங்க? 2 பேர்ல யாருக்கும் சொல்லலாம். நேக்கா டைரக்டர் மைக் கொடுத்துட்டாரு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். எவ்வளவு நேக்கெல்லாம் பேசியிருக்கலாமே, அது கிடையாது. நான் சாதாரணமா சொன்னேன், அவரோட கால் தானே, ஸோ அவர் தான் சொல்லணும். ஸ்டாரிங் கவின் போட்டிருப்போம் அப்படின்னா இதில் நடிக்கிறாரு நம்மளுக்கு அர்த்தம். இந்த படத்துக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணா ஒரு மாதிரி வார்த்தை விளையாட்டு மாதிரி அழகா இருந்துச்சு, அந்த ரீசனுக்காக போட்டோம். ஹீரோயினை சமாளிக்கிற அது வந்து அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு அது உடன்பாடு இல்லை.